நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தரின் திருநாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய இரட்சகர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான திருநாமத்தில் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஜோஸ்வா டிவி ஊழியங்கள் வழியாக உங்களுடைய இருதயங்களில் கர்த்தருடைய வசனங்கள் விதைக்கப்படுவதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. கர்த்தர் உங்களுடனே கூட பேசுவாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தருடைய புத்தகத்தில் இருந்து ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு கொடுப்பதற்காக தேவ ஆவியானவர் என்னை வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் நல்ல செய்தியாக 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனம். 1 தீமோத்தேயு அதிகாரம் 4 வசனம் 12. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. அல்லேலூயா. ஆமென். அன்பானவர்களே, எவ்வளோ அழகான வார்த்தை இல்லை? எல்லா விஷயத்திலையும் நீ விசுவாசிகளுக்கு மாதிரியாக இரு அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுகிறார். எந்த காரியத்தில்? எல்லா காரியத்திலையும். அல்லேலூயா. எல்லா நல்ல விஷயத்திலையும் நீ விசுவாசிகளுக்கு ஒரு முன்மாதிரியாக இருன்னு சொல்லி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த முன்மாதிரியான ஒரு சொல் தீமோத்தேயுக்கு மாத்திரம் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே தான். அல்லேலூயா. ஏன்னா ஒரு முன்மாதிரி என்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா இடத்துலையுமே அது வெளிப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் வேலை செய்கிற அந்த கம்பெனியில் உங்களை ஒரு நேர்மை அப்படின்னா, அவரை மாதிரி நேர்மையாக இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லணும். அவரை மாதிரி சொன்ன டயத்துக்கு வர முடியாதுங்க, டைம் சொன்ன டயத்துக்கு வந்துடுவாருங்க. இப்படி உங்களோடு பணி புரிகிற எல்லாரை பார்க்கிலும் நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருப்பது. அல்லேலூயா. நீங்கள் வேலை செய்கிற இடமாக இருந்தாலும் அங்கே நீங்கள் எல்லோருக்கும் ஒரு முன்மாதிரியாக இருங்க. கர்த்தருடைய நாமம் அங்கே மகிமைப்படும். கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவினுடைய பேரை வச்சுட்டு இருக்கிற நாம எல்லா இடத்துலையும் ஒரு முன்மாதிரியாக இருப்பது தான் கர்த்தருடைய நாமத்துக்கு நாம் மகிமையை சேர்ப்பதே. உங்கள் வெளிச்சம் அவங்க முன்னால் பிரகாசிக்கட்டும்னு ஆண்டவர் சொன்னார். அந்த வெளிச்சம் பிரகாசிப்பது எதில் அப்படின்னா, நீங்கள் காண்பிக்கும் முன்மாதிரியான அடையாளத்தில். ஆமென். அல்லேலூயா. எல்லா காரியத்திலுமே நமக்கு ஒரு முன்மாதிரி தேவைப்படுது. ஊழியத்தில் முன்மாதிரி, சபையில் முன்மாதிரி, விசுவாசிகள் மத்தியில் முன்மாதிரி, சகோதரங்க மத்தியில் முன்மாதிரி, குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு முன்மாதிரி. அன்பானவர்களே, பாருங்கள், எல்லா விஷயத்திலையும் ஒரு நல்ல காரியத்துக்கு, ஒரு நல்ல விஷயத்துக்கு, ஒரு நல்ல நடக்கைக்கு நீ முன்மாதிரியாக இரு. ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த புது வருஷத்திலிருந்து ஒரு அடையாளத்தை, ஒரு முன்மாதிரி, நம்மளுடைய வாழ்க்கையே ஒரு அடையாளமாக இருக்கணும், ஒரு முன்மாதிரி. எடுத்துக்காட்டு அப்படின்னா, இந்த பாரு பக்கத்து வீட்டுக்காரரை பாரு எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி உங்களை பற்றி உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க நல்ல முறையில் சொல்லணும். உங்களுடைய கணவன் மனைவி உறவு ஒரு முன்மாதிரி. அல்லேலூயா. உங்களுடைய குடும்பம், நீங்கள் வாழ்கிற பகுதியில் ஒரு முன்மாதிரி. எல்லா இடத்துலையுமே, எல்லா விஷயத்திலையுமே
நீங்கள் ஒரு முன்மாதிரி. அல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கங்க. நீங்கள் எங்கே போய் நின்னாலும், எங்கே போய் பேசினாலும், எந்த வீட்டுக்கு போனாலும், நீங்கள் வாழ்கிற இடமா இருந்தாலும், உங்கள் சொந்த குடும்பமாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முன்மாதிரி. அல்லேலூயா. அன்பானவர்களை பாருங்கள், இந்த முன்மாதிரி எல்லா இடங்களுக்கும் தேவை. நீங்கள் வேலை செய்கிற இடம் தொடங்கி உங்கள் குடும்பம், நீங்கள் போகிற சபை, எல்லா இடத்துலையும் ஒரு முன்மாதிரி இருக்கணும். ஒரு ஆராதனைக்கு சீக்கிரமாக வந்து அமருகிறதுல நீங்கள் ஒரு முன்மாதிரியாக இருங்க. அல்லேலூயா. குறித்த நேரத்துக்கு முன்னாடியே வர்றதில் நீங்கள் ஒரு முன்மாதிரி, நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருங்க. மற்றவங்களுக்கு, மற்ற விசுவாசிகளுக்கு, விசுவாச குடும்பங்களுக்கு நீங்கள் ஒரு முன்மாதிரியாக ஏன் இருக்கக்கூடாது? அப்படி இருங்க. இந்த புது வருஷத்துலேயாவது அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் யோசிங்க. நம்மக்கிட்ட மற்ற சகோதர சகோதரிகள் கற்றுக்கொள்வதற்கு நம்மக்கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. நம்ம சபைக்கு வர குடும்பங்கள், நம்ம சபைக்கு வர விசுவாச சகோதர சகோதரிங்க நம்மளை பார்த்து நம்மக்கிட்ட ஒரு கற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஏதாவது ஒரு நல்ல நடக்கையை அவங்களுக்கு காண்பிக்கிறோமா இல்லையா அப்படின்னு உங்களை நீங்களே ஆய்வு செய்து சிந்தித்து பாருங்கள். எந்த இடத்துலையாவது நாம் பிறருக்கு முன்மாதிரியாக இருக்கிறோமா, ஒரு நல்ல அடையாளமாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி இந்த புது வருஷத்துலையாவது சிந்திச்சு பாருங்கள். திருச்சபையாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், நீங்கள் பணிபுரிகிற வேலை செய்கிற ஸ்தலமாக இருந்தாலும், எல்லா இடத்துலையும் ஒரு முன்மாதிரியை நீங்கள் வெளிப்படுத்துங்க. அங்கே தான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. அல்லேலூயா. அன்பானவர்களே, மாதிரியாக இருங்க. எல்லா நல்ல விஷயத்துக்கும் நீங்கள் ஒரு மாதிரியாக இருங்க. அதுதான் அடையாளம். கிறிஸ்தவத்தின் அடையாளமே என்ன? நல்ல விஷயங்களுக்கு, ஒரு நல்ல அடையாளங்களுக்கு நீங்கள் எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஒரு மாதிரியாக, முன்மாதிரியாக இருப்பது தான் உங்கள் அடையாளம். அப்படி ஒரு முன்மாதிரியான அடையாளம், மற்றவங்க உங்ககிட்ட கற்றுக்கொள்ளும்படியான ஒரு முன்மாதிரியின் அடையாளம் ஒன்றுமே இல்லை அப்படின்னா, அல்லேலூயா, ஒன்றுமே உங்ககிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்னும் ரட்சிப்பின் வாழ்வை உணரவில்லை என்பது தான் அதனுடைய அர்த்தம். அல்லேலூயா. ரட்சிப்பின் வாழ்வை உணர்ந்தால், ரட்சிக்கப்பட்டிருந்தால், நிச்சயமாக ஒரு முன்மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்ககிட்ட நிச்சயமாகவே இருக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, எந்த அடையாளமும், எந்த முன்மாதிரியும், எந்த ஒரு நல்ல விஷயமும் மற்றவங்க எங்கிட்ட வந்து கற்றுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்களே சொல்லுவீங்க அப்படின்னா எப்படி கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்? எப்படி நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க முடியும்? ஒரு முன்மாதிரி, ஒரு முன் அடையாளம் இல்லை அப்படின்னாலே வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நாம் இல்லை என்பது தான் அடையாளம். ஒரு முன்மாதிரி, ஒரு அடையாளம் இருக்குமே ஆனால், நல்ல விஷயத்துக்கு ஒரு முன்மாதிரி உங்களிடம் வெளிப்படுமே ஆனால், நீங்களே வெளிச்சத்தின் பிள்ளைகள். அல்லேலூயா. அன்பானவர்களே, முன்மாதிரியாக இரு. எல்லா காரியத்திலையும் நீங்கள் முன்மாதிரியாகவே இருங்க. அதை தான் கர்த்தருடைய வேதம் நமக்கு போதிக்குது. தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பவுல் அங்கேயும் எழுதியிருக்கிறார், நீயே எல்லாவற்றிலும் உன்னை நற்கிரியைகளுக்கு மாதிரியாக காண்பித்து. நீயே உன்னைய நல்ல காரியங்களுக்கு, நல்ல விஷயங்களுக்கு நீயே உன்னைய முன்மாதிரியாக காண்பித்து வாழு. அல்லேலூயா. இதுதான் பைபிள் நமக்கு போதிக்குது. பாருங்க, தீத்து 2ஆம் அதிகாரம் 7வது வசனம், நீயே எல்லாத்திலையும் முன்மாதிரியா நல்ல விஷயத்துக்கு அடையாளமாக வாழ்ந்துரு. இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அன்பானவர்களே, இந்த ஒரு காரியத்தை இந்த வருஷத்தில் இருந்தாவது எடுத்துகிட்டு போகிறதுக்கு பிரயாசப்படுங்க. நம்மக்கிட்ட மற்றவங்க கற்றுக்கொள்ளும்படியாக, இந்த ஒரு விஷயத்தில் நான் உங்களை மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன் பிரதர் அப்படின்னு மற்றவங்க வந்து உங்ககிட்ட சொல்லணும். இந்த விஷயத்தில் ஒன்றை மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் சகோதரியே அப்படின்னு சொல்லி இன்னொரு பெண் உங்களை வந்து உங்ககிட்ட பார்த்து பேசணும்.
ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரு முன்மாதிரியான அடையாளம் உங்களை பார்த்து இன்னொருத்தங்க சொல்லணும். திருச்சபையாக இருந்தாலும், செய்யும் வேலையாக தொழிலாக இருந்தாலும், தேவனுடைய ஊழியங்களாக இருந்தாலும், எல்லா விஷயத்திலையும் உன்னை நீயே நல்ல விஷயத்துக்கு மாதிரியாக காண்பித்து வாழு. அல்லேலூயா. அன்பானவர்களே, எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்களா? முன்மாதிரி. இந்த முன்மாதிரியை ஆண்டவரும் காண்பிச்சார் இல்லையா? சீசர்களுடைய கால்களை கழுவிட்டு அந்த தாழ்மை நம்ம தாழ்த்துறதுக்கும் மற்றவங்களை எப்படி மதிக்கணுன்றதுக்கும் இயேசு ஒரு மாதிரியை காண்பித்தார். யோவான் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவருடைய கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. மாதிரியா இரு, மாதிரியை காண்பித்தேன். அன்பானவர்களே, எந்த ஒரு விஷயத்துக்கும் நமக்கு வழி நடத்த ஒரு முன் அடையாளம் தேவை. நாம் யாரை பார்த்து வாழ்கிறது? நாம் யாருடைய அடிச்சுவடில் போகிறது? முன் அடையாளமாக யார் இருக்கா? முன் மாதிரியாக யார் இருக்கா அப்படின்னா, முன் மாதிரியாய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், இந்த மாதிரியை நீங்களும் செய்யுங்கள் என்று இயேசு சொல்லிவிட்டு சென்றார். ஆமென். அந்த மாதிரியை யாரெல்லாம் எடுத்து பின்பற்றுகிறீர்களோ நீங்களே இந்த உலகத்தில் கிறிஸ்துவுக்கு அடையாளமானவர்கள். அல்லேலூயா. நீங்களே கிறிஸ்து ஜீவிக்கிறார் என்பதன் அடையாளம். நீங்களே கிறிஸ்துவின் அடையாளம். அல்லேலூயா. அன்பானவர்களே, யார் ஒருவர் முன்மாதிரியை வெளிப்படுத்துகிறார்களோ அவர்களே கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள். அவர்களே கிறிஸ்தவத்தின் அடையாளம். ஆமென். அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு இயேசு சீசர்களுடைய கால்களை கழுவி அதை தொடச்சி அந்த பாதத்தை முத்தமிட்டு நமக்கு ஒரு மாதிரியை காண்பித்தார். அன்பானவர்களே, எவ்வளவு அழகான முன்மாதிரி. இந்த முன்மாதிரியை நாம் மதிக்காமல், இந்த முன்மாதிரியை நாம் எடுத்துக்காமல், இந்த உலகம் காமிக்கிற முன்மாதிரியே எடுத்துக்கிட்டு நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் எப்படி உங்ககிட்ட ஒரு முன்மாதிரி வரும்? மற்றவங்க உங்ககிட்ட இருந்து கற்றுக்கிறதுக்கு என்ன இருக்குது? கிறிஸ்துக்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கலன்னா உங்ககிட்ட இருந்து மற்றவங்க கற்றுக்கொள்வதற்கு ஒன்றுமே இருக்காது. அல்லேலூயா. நீங்கள் கிறிஸ்துக்கிட்ட இருந்து கற்றுக்கங்க. ஆண்டவர் சொன்னார் மலை பிரசங்கத்தில், என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன், என்னிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். ஆண்டவர்கிட்ட இருந்து நீங்கள் கற்றுக்கலைனாலும், அவருடைய மாதிரியை நீங்கள் சொந்தமாக எடுத்துக்கலைனாலும் நீங்கள் புரோஜனமற்றவர்கள். கிறிஸ்துவுக்கும் இவ்வுலக மக்களுக்கும் ரெண்டு பக்கத்துக்கும் புரோஜனமற்றவர்கள். கிறிஸ்துவிடம் இருந்து அந்த மாதிரியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களே ஆனால், கிறிஸ்துவிடம் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்வீர்களே ஆனால் நீங்கள் புரோஜனம் உள்ளவர்கள் கிறிஸ்து இயேசுவுக்கும் இவ்வுலக மக்களுக்கும். அல்லேலூயா. அன்பானவர்களே, மாதிரியாய் இரு, மாதிரியாய் இருங்கள். நீயே உன்னை எல்லாவற்றுக்கும் மாதிரியாய் காண்பித்து வாழு. அல்லேலூயா. கிறிஸ்து இயேசு நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. அன்பானவர்களே, இந்த முன்மாதிரி அப்போஸ்தல நடவடிக்கைகளை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஊழியங்கள் நமக்கு முன்மாதிரி. அந்த அடிச்சுவடுகள் அப்போஸ்தல நடவடிக்கைகள், அவங்க நடந்து சென்று போன அந்த ஊழியங்கள் முன்மாதிரி. இந்த முன்மாதிரியெல்லாம் நாம் எடுத்துக்காம எந்த மாதிரியும் நம்மக்கிட்ட வெளிப்படாது. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் வேறு எந்த மாதிரியையும் காண்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போஸ்தலர்களுடைய முன்மாதிரி, அடுத்ததாக கிறிஸ்து இயேசுடைய முன்மாதிரி,
அவங்க இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றினாங்க. நாமளும் அவங்க செஞ்ச ஊழியத்தின் முன்மாதிரியை பின்பற்றுறோம். அதுதான் அப்போஸ்தல நடவடிக்கைகள், அப்போஸ்தலன் பவுல் எழுதிய நிருபங்கள். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த நீயே மாதிரியாக இரு. நம்ம மாதிரியாக இருக்கணும் எல்லாத்துலேயும். ரோமர் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பாருங்கள், பவுல் எப்படி எழுதியிருக்கிறான்னு. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தையுள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் வாழும்படி பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராகன்னு பவுல் சொல்கிறார். அன்பானவர்களே, நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். அது எதுக்கு? நான் வாசிக்கிறதுக்கு இல்லை, நீங்கள் செய்யும்படி மாதிரியை காண்பித்தேன். அல்லேலூயா. ஏசு அங்கே தெளிவாக சொல்கிறாரு, நான் செஞ்சதை நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு நான் மாதிரியை காண்பித்தேன். நிறைய பேர் வாசிக்கிறதுலே முடிச்சிருவாங்க. அன்பானவர்களே, வாசிக்கிறதுல இல்லை, செய்யும்படி நான் உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன்னு சொன்னார். அதனால் கர்த்தருடைய வசனங்களை, புத்தகத்தை வாசிக்கிறது எதுக்குன்னா முன் அடையாளமாய் மாறுவதற்கு, முன் அடையாளமாய் வாழுவதற்கு, முன் மாதிரியை வெளிப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. அன்பானவர்களே, நீங்கள் மாதிரியாக இருங்கள். எந்த விஷயத்தில்? எல்லா நல்ல விஷயத்திலையும் மாதிரியாக இருங்க. அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுவே கர்த்தருக்கு சாட்சியாய் வாழுகிற அடையாளம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போமா? இந்த நல்ல வார்த்தை உங்கள் இருதயங்களில் வேர்விட்டு வளரட்டும். ஆவியின் கனிகளை கொடுத்து ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. எல்லாவற்றிலும் முன் மாதிரியாய் அடையாளத்துவமாய் வாழுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் கடந்த நாளெல்லாம் கண்ணின் மணியாய் காத்து வந்தீர். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக கர்த்தருடைய வார்த்தையை விதைக்க அடியனுக்கு கிருபை பாராட்டினீர். ஆண்டவரே அப்பா, எல்லா விஷயத்திலும், எல்லா நல்ல காரியங்களிலும் நீங்கள் ஒரு மாதிரியை இந்த மக்களுக்கு காண்பியுங்கள் என்ற வார்த்தைக்காய் நன்றி. ஆம் ஆண்டவரே, தொழில் செய்கிற இடமாக இருந்தாலும், தேவ சபையாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், சகோதர சகோதரிகளாக இருந்தாலும், எல்லோரிடத்திலும் ஒரு நல்ல முன் மாதிரியை வெளிப்படுத்தி வாழ ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. உங்கள் பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. முன் அடையாளம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வெளிப்படுவதாக. நான் செய்ததை நீங்கள் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன் என்று சொன்னீரே. ஆம் ஆண்டவரே, அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல உன்னை நீயே எல்லாவற்றிலும் முன் மாதிரியாக காண்பித்து வாழு என்ற வசனத்தின்படியே இவர்கள் எல்லா நல்ல காரியத்துக்கும் இவர்களை ஒரு முன் அடையாளமாக, முன் மாதிரியாக, இவர்கள் வெளிச்சம் மற்றவர்களுக்கு வழிகாட்டும் முன் அடையாளமாக வாழ்ந்து கிறிஸ்தவ தேவ பக்தியை ஆண்டவரே இவர்கள் கைகொண்டு வாழ முன் அடையாளமாய் உருவாக இயேசு நாமத்தில் இந்த நல்ல வார்த்தையை கேட்ட இவர்களை இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா.